students, class 10, chapter 2, exercise number 2.6, question number 10, right? See that question number 10, a brick staircase has a total of 30 steps. சரிங்களா, ஸ்டெப்ஸ் இருக்கிறதுல 30 ஸ்டெப்ஸ் வச்சுருக்காங்க. அது n = 30 எடுத்துக்கலாம். the bottom step required 100 bricks. பாட்டம் ஸ்டெப்ஸுக்கு வந்து அவங்களுக்கு 100 bricks தேவைப்படுது. each successive steps required 2 bricks less than the previous steps. ஸோ ஒவ்வொரு அடுத்தடுத்த ஸ்டெப்ஸ்க்கும் அவங்களுக்கு 2 bricks குறைஞ்சிக்கிட்டே வருதுன்னு சொல்கிறாங்க. சரிங்களா, அப்போ பாட்டம் 100னா அடுத்து என்ன இருக்கும் 98, அடுத்து 96. அப்போது காமன் டிஃப்ரென்ஸ் என்ன இருக்குங்க, d = 2ன்னு எடுத்துக்கலாம். சரிங்களா, how many bricks are required for the top most step. சரிங்களா, டாப்பில் இருக்கிற அந்த ஃபஸ்ட்டு ஸ்டெப்புக்கு எத்தனை பிரிக்ஸ் தேவைப்படும் அப்படின்னு கேட்குறாங்க. அப்போது TN என்னன்னு கண்டுபிடிக்கணும் இங்கே. சரிங்களா, இங்கே how many bricks are required to build the staircase, அந்த டோட்டல் ஸ்டேர்கேஸ் ஃபுல்லாக கட்டி முடிக்கிறதுக்கு எத்தனை பிரிக்ஸ் தேவைப்படுதுன்னு கேட்குறாங்க. அப்போது சம் ஆஃப் த டேர்ம்ஸ் கண்டுபிடிக்கணும். சரிங்களா, ஸோ கொஷின் நம்பர் 10ல் என்னன்னு எத்தனை ஸ்டெப்ஸ் கொடுத்துருக்காங்க, அவங்க 30 ஸ்டெப்ஸ் கொடுத்துருக்காங்க. பாட்டம் ஸ்டெப்ஸில் 100, அதுக்கு அடுத்த ஸ்டெப்பில் 98 இப்படி போயிட்டுருக்குன்னு சொல்லியிருக்காங்க. சரிங்களா, அப்போது TN என்னென்னு கண்டுபிடிக்கணும் நம்மளுக்கு. இங்கே n = 13 கொடுத்தாங்க. அப்போது A = 100, D = -2. -2 + 2ங்களா செக் பண்ணிடலாமா? அது T2 - T1 ஃபார்முலா போடுங்க. T2ன்றது 98 - 100 = -2. சரிங்களா, இந்த கன்ஃபியூஷன்ஸ் வேண்டாம். -2 + 2ன்றது எடுத்துடாதீங்க. டிஃப்ரென்ஸ் 2 அப்படின்னா 2ன்னு போட்டுறாதீங்க. இந்த இடத்துல கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருங்க. அதனால் செகண்ட் டைம் மைனஸ், ஃபஸ்ட் டைம் போட்டேன். அப்போ D = -2ன்னு எனக்கு கிடச்சிருக்கு. இப்போது ஃபஸ்ட் ரோமன் நம்பருக்கு டாப் மோஸ்ட்டில் இருக்கக்கூடிய ஸ்டெப்ஸ்க்கு என்ன தேவைன்னு கேட்டிருக்காங்க. TN = A + n - 1 × D. இங்கே 30th ஸ்டெப் ஃபஸ்ட்டு 100, 30 - 1 is 29 and then D = -2. ஸோ 100 இது ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணுங்கள். -8, 58. சரிங்களா, இது ரெண்டையும் செப்பரேட் பண்ணால் 42. அப்போது பாட்டம் ஸ்டெப்பில் 100லேருந்து 30 ஸ்டெப்ஸு போயிடுச்சு அப்படின்னா டாப் மோஸ்ட்டில் இருக்கக்கூடிய ஸ்டெப்ஸுக்கு நம்மளுக்கு 42 பிரிக்ஸ் தேவைப்பட்டிருக்கு. செகண்ட் ரோமன் நம்பர் என்ன கேட்டுருக்காங்கன்னா, அவங்க கேட்டுருக்காங்க how many bricks are required to build the staircase. டோட்டல் அந்த 30 ஸ்டெப்ஸையும் கட்டி முடிக்கிறதுக்கு எவ்வளோ பிரிக்ஸ் தேவைப்பட்டிருக்குன்னு கேட்டிருக்காங்க. அப்போ SN எடுக்கிறோம். சரிங்களா, ஒரு ஸ்டெப்ஸ்க்கு மட்டும்னாலும் TN, இங்கே SN = n / 2 × இங்கே A + Lன்ற ஃபார்முலா கூட யூஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா இங்கே L தான் அந்த லாஸ்ட் டைம் தான் 42. சரிங்களா, அதை நீங்கள் அந்த ஃபார்முலா யூஸ் பண்ணிக்கலாம், இல்லை இது வேணால் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ A + L நம்ம யூஸ் பண்ணணும் அப்படின்னா S30 = 30 / 2 × what is A? 100. ஃபஸ்ட்டு கண்டுபிடிச்சிருக்கோம். ஏன்றது 100 ஸ்டெப். லாஸ்ட்டில் இப்போ நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம். லாஸ்ட் டாப் மோஸ்ட் ஸ்டெப்பில் 42ன்னு சொல்லி கண்டுபிடிச்சிருக்கோம். சரிங்களா, L = 42. இது 30 / 2 × இது 142. இது 2ஆல் டிவைட் பண்ணுங்கள், 71. சரிங்களா, 71னால இதை அப்படியே மல்டிப்ளை பண்ணுங்கள். 0 லாஸ்ட் டைமு, 3 1s are 3, 3 7s are 21. ஸோ 2130 பிரிக்ஸ் நம்மளுக்கு டோட்டலாக கிடைக்குன்னு சொல்லியிருக்காங்க. இந்த ஃபார்முலா உங்களுக்கு டேரெக்டாக அப்ளை பண்ண தெரியுது, லாஸ்ட் டைம் தெரியணும் அப்படின்னா போடுங்க. இல்லைனா n/2 × 2A + n - 1 × Dன்ற அந்த ஃபார்முலாவில் சப்ஸ்டியூட் பண்ணாலும் we get the same answer. அதில் வேணால் ட்ரை பண்ணி பார்த்துக்குங்க. சரிங்களா, நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 11 பாருங்கள். if S1, S2, S3 and up to Sm terms are the sum of nth term of a MAPs. சரிங்களா, whose first terms என்ன கொடுத்துருக்காங்கன்னு பாருங்கள். 1 2 3 4 up to M வரையும் கொடுத்துருக்காங்க. அந்த whose common difference, ஸோ ஃபஸ்ட்டு டேர்ம் 1 இருக்கும்போது அதோட காமன் டிஃப்ரென்ஸ் 1, ஃபஸ்ட்டு டேர்ம் 2 இருக்கும்போது அதோட காமன் டிஃப்ரென்ஸ் 5, 3 இப்படி எடுத்துக்கணும். சரிங்களா, ரெஸ்பெக்டிவ்லி. தென் ஷோ தட் த சம் ஆஃப் திஸ் SM = 1/2 MN × MN + 100 டேர்ம்ஸ்க்கு ப்ரூஃப் பண்ண சொல்லியிருக்காங்க. சரிங்களா, சொல்யூஷன் பார்க்கலாம். பாருங்கள், ஃபஸ்ட்டு டேர்ம் கொடுத்துருக்காங்க, எடுத்துருக்கோம். காமன் டிஃப்ரென்ஸ் நான் இப்போ ஃபஸ்ட்டு டேர்ம் இது எடுக்கும்போது காமன் டிஃப்ரென்ஸ் இது எடுக்கணும். சரிங்களா, நான் ஃபஸ்ட்டு டேர்ம் 2ன்னு எடுத்தேன்னா காமன் டிஃப்ரென்ஸ் நான் 3ன்னு எடுக்கணும். அதுதான் அவங்க எக்ஸ்பெக்டட்ன்ற வேர்டு கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு டேர்ம் நான் 3ன்னு எடுத்தேன்னா காமன் டிஃப்ரென்ஸ் என்ன எடுக்கணும், 3 5ன்னு எடுக்கணும். ஸோ சொல்யூஷன் இப்போ S1 அப்படின்னா என்ன இருக்கணும், ஃபார்முலா n / 2 × 2A + n - 1 × D இஸ் த ஃபார்முலா, ரைட்? SN அப்படின்னா இப்போ நான் S1 போடுறேன்னு வச்சுக்கோங்களேன். ஃபஸ்ட்டு டேர்ம் S1 போடுறேன் அப்படின்னா என்ன வரும் பாருங்கள், n/2. S1ன்றது இங்கே 1க்கு நான் அப்ளை பண்ணலை, nth டேர்ம் அப்படியே தான் இருக்குது. சம் ஆஃப் ஃபஸ்ட்டு டேர்ம் கண்டுபிடிக்கிறேன்னு அர்த்தம். சரிங்களா, சம் ஆஃப் ஃபஸ்ட்டு டேர்ம் மட்டும் தான் இதை மீன் பண்ணுது. n க்கு நான் 1 அப்ளை பண்ணலை இங்கே.
சரிங்களா. 2 into 1 and then plus n minus 1 into common difference என்ன இருக்குது இங்கே 1. a is equal to 1, d is equal to 1. சரிங்களா. ஸோ n divide by 2 into இதில் என்ன இருக்குது பாருங்கள், 2 1s are 2 plus இது n minus 1னா இது எப்படி எடுக்கலாம், n minus 2 into n plus 1 எடுத்துக்கலாமா. இது இங்கே 2 minus 1 இருக்குது, 1 வந்துடும். சரிங்களா. அதுக்கு அடுத்த டேர்ம் பாருங்கள், s2 செகண்ட் டேர்ம் கண்டுபிடிக்கும் போது 2 இருக்குது, அதோட காமன் டிஃபரன்ஸ் என்ன இருக்குது, 3 இருக்குது. சரிங்களா. ஸோ s2 is equal to n divide by 2 into ஏக்கு என்ன கொடுத்தோம், ஃபஸ்ட்டு 2 d காமன் டிஃபரன்ஸ் 3ன்னு சொல்லிடணும். சரிங்களா. a is equal to 2 plus n minus 1 into dக்கு 3. இது சப்ஸ்டியூட் பண்ணி எடுத்துக்கலாம். 2 2s are 4 plus இது 3n minus 3ங்களா. ஸோ n divide by 2 into 3n plus 1 எழுதலாமா இதை. நெக்ஸ்ட் டைம் S3ன்னும் போது ஏவோட வேல்யூ என்ன இருக்குன்னு பாருங்கள். S3க்கு ஏக்கு வந்து அவங்க கொடுத்துருக்கிறது 3 கொடுத்துருக்காங்க, டின்றதை 5ன்னு எடுத்துக்க சொல்லியிருக்காங்க. சரிங்களா. n divide by 2 into 3 plus n minus 1 into 5. ஸோ n divide by 2 into 6 plus 5n minus 5 is equal to n divide by 2 into 5n plus 1. 6 minus 5 is 1. இது ஒரு ஈக்குவேஷனாக எடுத்துக்கலாம். ஃபஸ்ட்டு செகண்ட் தேர்ட் ஈக்குவேஷன் எடுத்துக்கலாம். இப்போ அவங்க டைரெக்டாக எம் டேர்ம்ஸ்னு போகும்போது n divide by 2 into m டேர்ம்ஸ்னால் a is equal to m, காமன் டிஃபரன்ஸ் என்னது 2m minus 1 எடுத்துக்க சொல்லியிருக்காங்க. சரிங்களா. a is equal to m, காமன் டிஃப்ரென்ஸ் அதனோட என்ன லாஸ்ட் டைம் 2m minus 1 எடுத்துருக்காங்க, அதை எடுத்துருக்கோம். இப்போ அதே ஃபார்முலாவில் போடுறேன். 2 into mக்கு ஏக்கு பதிலாக m ப்ளஸ் n minus 1 into 2m minus 1. சரிங்களா. n divide by 2 into 2m ப்ளஸ் இதை மல்டிப்ளை பண்ணுங்கள், பைனாமியல் இன்ட்டு பைனாமியல்னா 2mn மைனஸ் n. சரிங்களா. இதை எடுத்து இதோட மல்டிப்ளை பண்ணுறேன், இதை எடுத்து இதோட மல்டிப்ளை பண்ணுறேன். அப்புறம் இது மைனஸ் 2m மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் 1. இங்கே ப்ளஸ் 2m மைனஸ் 2m ரெண்டும் கேன்சல் ஆகிடுச்சு. n டிவைட் பை 2 இன்ட்டு இங்கே காமனாக என்னக்கு வெளியே எடுக்கலாமா பாருங்கள், 2m மைனஸ் 1 இன்ட்டு எம்னு வருமா, மைனஸ் 1 இன்ட்டு n ப்ளஸ் 1. சரிங்களா. இந்த ப்ளஸ் 1 இருக்குது. ஸோ இது 3 டேர்ம் கண்டுபிடிச்சிருக்கோம். இப்போ எல்லா டேர்ம்ஸையும் ஆட் பண்ண சொல்லியிருக்காங்க. அவங்க என்ன கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க, s1 ப்ளஸ் s2 அப் டு sm இஸ் ஈக்குவல் டு என்னன்னு கேட்டிருக்காங்க. ஸோ சம் ஆஃப் ஃபஸ்ட்டு டேர்ம் என்ன இருக்குன்றது அப்படியே எழுதிக்கலாம். s1க்கு என்ன கண்டுபிடிச்சிருக்கோம் பாருங்கள், n by 2 into n plus 1 கண்டுபிடிச்சிருக்கோமா, அந்த வேல்யூ எடுத்து எழுதலாம். ஸோ s1க்கு எழுதியிருக்கேன். அடுத்து s2க்கு என்ன கண்டுபிடிச்சிருக்கோம் பாருங்கள், இங்கே s2க்கு 3n plus 1, n divide by 2 3n plus 1 கண்டுபிடிச்சிருக்கோம், அதை எழுதுகிறேன். n divide by 2 3n plus 1. அதுக்கடுத்து s3. சரிங்களா. ப்ளஸ் n divide by 2 into 5n plus 1 up to லாஸ்ட் டேர்ம் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பாருங்கள், n divide by 2 into 2m minus 1 into n plus 1. சரிங்களா. இது என்ன டேர்ம், nth டேர்ம் வரையும் சொல்லியிருக்கோம். இதில் n by 2 எல்லாத்துலேயுமே காமனாக இருக்கா. அப்போ n by 2ன்ற எலமெண்ட்ஸை நம்ம காமனாக வெளியே கொண்டு வந்தோம் அப்படின்னா எப்படி இருக்குன்னு பாருங்கள். n by 2 காமனாக எடுத்துட்டா இங்கே என்ன இருக்குது, n plus 1. இங்கே n by 2 காமனாக வெளியே வந்துருச்சு, ப்ளஸ் 3n plus 1. இதுலேயும் n by 2 காமனாக வெளியே வந்துருச்சு, ப்ளஸ் 5n plus 1 ப்ளஸ் n by 2 காமனாக வெளியே வந்துருச்சுன்னா இங்கே என்ன இருக்கும், 2m minus 1 into n plus 1. சரிங்களா. இப்போ இந்த ஸ்டெப்பில் பாருங்கள், n by 2 எடுத்துருக்கோம். இதில் n 3n 5n இது எல்லாத்துலேயுமே காமனாக வெளியே கொண்டு வரலாமா, n plus 3n plus 5n plus up to 2m minus 1 into n என்ற டேர்ம் வரையும் எடுத்திருக்கேன். இது ஒரு டேர்ம் ஆகும். ப்ளஸ் இந்த 1 டேர்ம் வந்து 1 plus 1 plus 1 up to mth டேர்ம் வரையும் போயிருந்தால mன்னு எழுதிக்கலாம் இதை. சரிங்களா. நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் கவனிங்க, n by 2 into இதில் எல்லாத்துலேயுமே n காமனாக இருக்குது. அப்போ n நான் காமனாக கொண்டு வந்துட்டேன் அப்படின்னா ரிமைனிங் இருக்கிறது எல்லாம் 1 plus 3 plus 5 plus up to 2m minus 1 இந்த டேர்ம் இருக்கும், ப்ளஸ் mன்ற டேர்ம் இருக்கும். சரிங்களா. இப்போது 1 plus 3 plus 5 up to 2m minus 1க்கு நம்மளுக்கு சம் ஆஃப் ஆட் நம்பர்ன்ற ஃபார்முலா ஒன்று இருக்குது. தெரியுங்களா. சம் ஆஃப் ஆட் நம்பர்னா 1 plus 3 plus 5 plus up to 2m minus 1ன்ற டேர்ம் இருக்குது. இதுக்கு சம் ஆஃப் ஆட் நம்பர்ஸ் ஃபார்முலா என்ன இருக்குது, இல்லைன்னா எஸ்என்ன்ற ஃபார்முலா கூட எடுத்துங்க, n divide by 2 into a plus l. சம் ஆஃப் ஆட் நம்பர்ஸ் என்ன ஃபார்முலானா m ஸ்கொயர்ன்ற ஃபார்முலா வரும். சரிங்களா. அதில் டேர்ம் யூஸ் பண்ணுறது யூஸ் பண்ணலாம், இல்லை இதில் யூஸ் பண்ணிங்க. n divide by 2, nன்றது இங்கே m டேர்மு, m divide by 2 into aன்றது 1, l லாஸ்ட் டேர்ம் என்ன இருக்குது 2m minus 1. ஸோ 2m minus 1, இந்த minus 1 கேன்சல் ஆகிடும். m by 2 into
2m வருமா, இந்த m 2 கேன்சல் பண்ணிட்டோம்னா m ஸ்கொயர்ன்ற வேல்யூ கிடைக்குமா? சரிங்களா? இப்போது இந்த இடத்துல சப்ஸ்டிட் பண்ணுறோம் n/2 இன்ட்டு n இன்ட்டு சரிங்களா nm ஸ்கொயர் ப்ளஸ் m. இந்த m ஸ்கொயர் எதுக்கு பதிலாக யூஸ் பண்ணியிருக்கோம்? அந்த ஈக்குவல் 1 + 3 + 5 அப் டு 2m இருக்குதுங்களா, அந்த பிளேஸுக்கு பதிலாக m ஸ்கொயர்ன்ற வேல்யூ சப்ஸ்டிட் பண்ணியிருக்கோம். பாருங்கள், இந்த பிளேஸுக்கு பதிலாக m ஸ்கொயர் போட்டிருக்கேன். அப்போது nm ஸ்கொயர் ப்ளஸ் mனு வந்துடுமா? இப்போது இதில் m காமனாக இருக்குது, m காமனாக வெளியே கொண்டு வரேன். mn/2 இன்ட்டு ஒரு m வெளியே வந்துச்சுன்னா nm இல்லைன்னா mn + 1. ஸோ இதுதான் அவங்க ப்ரூஃப் பண்ண சொன்னது ஆன்சர். சரிங்களா? அவங்க ப்ரூஃப் பண்ண சொன்ன ஆன்சர் என்னது? mn/2 இன்ட்டு mn + 1. அதுதான் நமக்கு ப்ரூஃப் பண்ணியிருக்கோம். சரிங்களா? mn/2 இன்ட்டு nm + 1. Hence proof. Thank you students.